ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் தோட்டத்தில் பசலைக்கீரை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருந்துச்சு. சரி அதில் சாம்பார் வச்சிருவோன்னு அதோட இலையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் கடுகு கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் அதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன். சின்ன வெங்காயம் போட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அப்புறம் மிக்ஸி ஜார் எடுத்து தேங்காய், சீரகம், மல்லித்தூள், மிளகாத்தூள் நான் கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இன்னும் வேணும்னா காரத்துக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு குக்கரில் பருப்பு வேக வச்சுக்கிட்டேன். பருப்பு வேக வைக்கும் போதே கூட பூண்டு, காயம், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி நல்லா குழஞ்சதும் அதில் வேக வச்ச பருப்பை ஊற்றிட்டு அப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. உங்களுக்கு வேணால் இன்னும் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா கொதி வந்ததும் க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையோட இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். பார்க்க நிறைய கீரையோட இலை போட்ட மாதிரி இருக்கும், ஆனால் உண்மையிலே இது வெந்ததும் நல்லா குழஞ்சிரும், போட்ட தடயமே இருக்காது. சாதத்துக்கு, இட்லிக்கு கூட சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு பொரியலும் இந்த சாம்பாரும் வச்சு